ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் யுவராஜ் பேசுகிறேன். ஓகே, இன்னைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் பார்த்தா கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். 2 நாளாக வீடியோ போட முடியல, மழைனால இங்கே வந்து பவர் கட், கம்ப்ளீட்டாக பவர் கட். இப்போ தான் கரெக்டாக வந்துச்சு, நேற்று கரண்ட் இல்லை. ஸோ அதனால தான் இன்னைக்கு ஆக்சுவலாக 2 சிஸ்டம் போடலான்னு பார்த்தேன், பட் ப்ரிப்பேரே பண்ண முடியல. ஸோ கார்டியோவாஸ்கை மட்டும் நான் போடுறேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்குது. பட் இதில் மெயினாக நம்மளுக்கு என்ன எக்ஸாம் பர்பஸ், சிபிசி எக்ஸாம் இன்டர்வியூ அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் ஒரு ரிப்பீட்டடாக இருக்கும். சரிங்களா? அதை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ஜஸ்ட்டு அந்த கோட் ரேஞ்சஸ் நம்ம பார்த்துடலாம். முக்கியமான டாபிக்ஸ் நான் உங்களுக்கு கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், என்னென்ன இருக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச். நம்ம கண்டிப்பாக நடப்போம். ஸோ ஹார்ட் அண்ட் பெரிகோர்டியம் ப்ரொசீஜர்ஸ் பார்த்தா கோட் ரேஞ்சஸ் வந்து 33,000 33,999 வரைக்கும். ஓகே, இன்னொரு அடிஷனல் பாயிண்ட், யூஸ்வலாக வந்து ஒவ்வொரு செக்ஷன்லையும் கடைசியாக முடிகிற கோட் பார்த்தீங்கன்னா 99 அப்படின்னு முடியும். சரிங்களா? 999 99 அந்த மாதிரி முடியும். இந்த 99 முடிகிற கோடில் என்ன சொல்லுவாங்கன்னா அன்லிஸ்டட் ப்ரொசீஜர் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்லிஸ்டட் ப்ரொசீஜர் கோட்ஸ் சொல்லும் போது நம்மளுக்கு அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து புக்கில் இருக்காது. டாக்டர் சொல்லியிருப்பார், பட் அந்த கோட் புக்கில் இருக்காது. ஸோ அதான் அன்லிஸ்டட் ப்ரொசீஜர் கோட்ஸ். இதெல்லாம் வந்து எந்த இன்சூரன்ஸுமே பே பண்ண மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த கோடை பில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, பெரிகார்டியோ சென்டிசஸ். ஸோ சென்டிசஸ்னா இருக்க தெரியும், சர்ஜிக்கல் ஃபங்க்ஷன் ரிமூவ் பிளேட். பெரிகார்டியம் அந்த சரௌண்டிங் தி ஹார்ட் லேஸ் தான் பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரினா சரௌண்டிங். ஸோ 2 கோட்ஸ் இருக்கு. வித்தவுட் வித்தவுட் இமேஜிங் கைடன்ஸ் ஒரு கோடும், சப்சிக்வெண்ட் கோடும் 2 கோட் இருக்குது. நெக்ஸ்ட் பெரிகார்டியல் ட்ரைனேஜ். ஸோ நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணாங்கன்னா லங்ஸில் எஃபிஷியன்சி அதிகமாகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஹார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் கண்ட் அதிகமாகிடும். ஸோ அதை வெளில ட்ரெயின் பண்ணுறாங்க. சரிங்களா? ஏன்னா எப்பவுமே சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக போயிருந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. சர்க்குலேஷன் ஒரே இடத்துல ஸ்டாப் ஆகிடுச்சு, ஸ்டாக்னெண்ட் ஆகிடுச்சு, எடிமா வரும், இல்லை எஃபிஷியன் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த டேர்ம் மாறும். சரிங்களா? ஸோ எடிமா அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு சொல்கிறோம். இல்லை சில இடத்துல இப்போ லங்ஸ்லாம் பார்த்தா எஃபியூஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கலெக்ஷன்ஸ் அதிகமாகிடுச்சு ப்ராப்ளம். ஸோ அதை நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ணி ஆகணும். இதே தான் பெரிகார்டியல் ட்ரைனேஜ் பண்ணியிருக்காங்க. அகைன் இந்த பெரிகார்டியல் விண்டோ இதுவும் வந்து ட்ரைனேஜ் பர்பஸ்க்காக பண்ணுறது. கிரியேஷன் ஆஃப் பெரிகார்டியல் விண்டோ ஃபார் ட்ரைனேஜ் வந்து கோட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். இது வந்து வித் ஆர் வித்தவுட் ரெசிபியன்ட் கார்டியெக்டமி. ஓகே, இதுதான் நம்மளோட கோடு 33945 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்டிங். இது ஒரு மெயினான கோடு. சரிங்க, இதை எங்கே போனாலும் ஒரு இன்டர்வியூ போனாலும் சரி, இல்லை எக்ஸாம் போனாலும் சரி, இல்லை நீங்கள் லைவ்ல ஒர்க் பண்ணாலும் சரி, இது கண்டிப்பாக கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கான்செப்ட். அதாவது பைபாஸ் சிஏபிஜி அப்படின்னு சொல்றது கொரோனரி ஆர்டரி பைபாஸ் கிராஃப்டிங். ஸோ ஒரு இடத்துல ஹார்ட் பிளாக்கேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா பிளட்டை பைபாஸ் பண்ணி போகிறதுக்காக ஆர்டரி அண்ட் வெயினை கிராஃப்டிங் பண்ணுவாங்க. இப்போ வெறும் ஆர்டரி இருக்கு, இல்ல வெறும் வெயின் இருக்கு. லெட்ஸ் சே 2 ஆர்டரி நம்மளுக்கு வந்து கிராஃப்டிங் பண்ணா பிரச்சனையே கிடையாது. அது கண்டினியூஸா கோட்ஸ் வரும். சரிங்களா? அது ஆர்டரி கோட்ஸ். அதே மாதிரி 2 வெயின் பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் பிரச்சனை கிடையாது. ரெண்டுமே கண்டினியூஸா கோட்ஸ் வரும். ஆனா ஆர்டரி வெயின் அப்படின்னு பண்ணும்போது, ஒரு ஆர்டரி ஒரு வெயின் பண்ணும்போது எப்பவுமே என்ன ஆகும்னா ஆர்டரி வந்து மெயின் கோடாகவும் வெயின் நம்ம ஆட் ஆன் கோடாகவும் கொடுக்கணும். இது புக்கில் வந்து உங்களுக்கு கோட்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அகைன் ஐ ரிப்பீட், இப்போ 2 ஆர்டரி இருந்துச்சுன்னா ஆர்டரி நீங்கள் டேரெக்டாக கோட் 1 2 அந்த மாதிரி உங்களுக்கு வரிசையாக கோட் ரேஞ்சஸ் வந்துடும். வெயின்லேயே அதே மாதிரி தான். இப்போ 2 வெயின் தான் நீங்கள் பண்ணிருக்கீங்க, ஆர்டரியில் வெறும் வெயின் தான் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த கோட் நீங்கள் எடுத்து போடலாம். ஆனால் ஆர்டரி வெயின் பண்ணும்போது ஆர்டரி எப்பவுமே மெயின் கோடு, வெயின் எப்பவுமே ஆட் ஆன் கோடு. இதனால ஞாபகம் வச்சுங்க. இது முக்கியமான கைட்லைன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் இன்டர்வியூ எல்லாத்துலையும் இது வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வால்வ் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வால்வ் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கோட் இருக்கு. அதே மாதிரி வால்வோட்டமி இன்செஷன் இந்த வால்வ் அதுக்கு ஒரு கோட் இருக்கு. நெக்ஸ்ட் வால்வோட்டமி மிட்ரல் வால்வுக்கு ஒரு கோட் இருக்கு. அதை ஓப்பன் ஆட் க்ளோஸ் ஆட் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது நம்மளுக்கு இது ஒன்று பண்ணுறோம். அதே சமயத்தில் போன வீடியோவில் பார்த்துருப்போம் விஏடிஎஸ், வீடியோ அசிஸ்டட் தொரகோஸ்கோபிக் சர்ஜரி. ஸோ அந்த வீடியோ அந்த அந்த ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ரிலேட்டடாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து செப்டல் டிஃபெக்ட் ரிப்பேர். ஸோ செப்டம்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஹார்ட்ல இருக்க செப்பரேஷன் தான். ரைட் சைடு ஹார்ட்டும் லெஃப்ட் சைடு ஹார்ட்டும் பிரிக்கிறது தான் செப்டம். அதே சமயத்தில் 2 ஆரிக்கல்ஸ் இருக்கு. 2 ஆரிக்கல் நடுவில் ஒரு செப்டம் இருக்கு. அதாவது அப்பர் சேம்பர்ஸ்,
இன்டராரிகுலர் செப்டம், 2 வென்ட்ரிகல்ஸ் இருக்கு. 2 வென்ட்ரிகல் நடுல இருக்க செப்டம் பேர் இன்டர்வென்ட்ரிகுலர் செப்டம். அப்புறம் ஆரிக்குலர் அண்ட் வென்ட்ரிகல் நடுல இருக்கிறது ஆரிக்குலர் வென்ட்ரிகுலர் செப்டம். ஸோ அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஆஃப் ஹார்ட்ல இம்பியூர் பிளட், லெஃப்ட் சைடு ஆஃப் ஹார்ட்ல வந்து பியூர் பிளட் இருக்கு. அதாவது இம்பியூர் பிளட் அண்ட் பியூர் பிளட் மிக்ஸ் ஆனாலே அது இம்பியூர் பிளட் தான் பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி செப்டம்ல டிஃபெக்ட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 கோட் இருக்குங்க. 33641 33645. 18 septal defect, repair of ventricular septal defect with cardiac ரெண்டுமே வந்து with cardiopulmonary bypass. ஸோ பேஸ் மேக்கர் இம்ப்ளான்டபிள் டீஃபிபிரிலேட்டர் இதில் என்னன்னா இன்சர்ஷன் இருக்கு, அதாவது என்னன்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறாங்க. இன்சர்ஷன் இருக்கு, ரிமூவல் இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு, ரிவிஷன் இருக்கு. சம்டைம்ஸ் நம்மளுக்கு தனித்தனியாகவும் கோட் இருக்கும், காம்போ கோட்ஸும் இருக்கும். ஸோ அந்த கோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோட் எடுத்து பார்க்கணும். இதுவும் வந்து ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டரி அண்ட் வெயின்ஸ்ல இருக்க கோட்ஸ் வந்து 34,000 37,999. இதில் எம்போலெக்டமி ஆர் த்ராம்பெக்டமி. ஸோ த்ராம்பஸ் எம்போலஸ் டிஃபரன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். த்ராம்பஸ் வந்து ஸ்டேஷனரி கிளாட்டு, எம்போலஸ் வந்து மூவிங் கிளாட்டு. ஸோ அந்த மூவிங் கிளாட் என்ன பண்ணணும்னா, கிளாட் வந்து ஏர் எம்போலஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் வந்து மெடிசன் கொடுக்கும், இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 ட்ராப் வந்து அந்த மெடிசனை வெளில விட்டுருவாங்க. ஏன்னா அது ஏர் ஃபார்ம் ஆச்சுன்னா சின்ன பிளட் வெசல்ல போய் அது அப்ஸ்ட்ரக்ட் ஆகி அங்கே போய் பபுள்ஸ் பர்ஸ்ட் ஆச்சுன்னா சின்ன சின்ன பிளட் வெசல்ஸில் ஹெமரேஜ் ஆகும். சரிங்களா, அதனால தான் ரொம்ப ரிஸ்க் எம்போலஸ்ன்றது. சரிங்களா, ஸோ 34101 எம்போலெக்டமி ஆர் த்ராம்பெக்டமி, 34201 எம்போலெக்டமி ஆர் த்ராம்பெக்டமி, இந்த கோடேஜஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வீனஸ் ப்ரொசீஜர் அனியூரிசம். அனியூரிசம்ன்றது என்னன்னா லோக்கல் பலூனிங் ஆர் வைடனிங் ஆஃப் பிளட் வெசல். ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் என்னன்னா அது பல்ஜ் ஆகி நிற்கும். சரிங்களா, எலாஸ்டிசிட்டி ப்ராப்ளம் நல்லா இது வருது. இப்போ ஆர்டரி அண்ட் வெயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. சரிங்களா, ஸோ நான் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி போனதால இந்த அனியூரிசம் வந்து அதுக்கு ரிப்பேர் பண்ணுறாங்க, கோர்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போதான் நம்ம பார்த்தோம் பைபாஸ் கிராஃப்டிங் பார்த்தோம், அதே தான் நம்ம இதுலேயும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ மாடிஃபையர்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது 51 மாடிஃபையர்ஸ், 50 and 52 மாடிஃபையர்ஸ் ஜெனரலாக யூஸ் பண்ணுறோம். பண்ட்லிங் அண்ட் அன்பண்ட்லிங் உங்களுக்கு தெரியும். 2 கோட் பில்ட் பண்ணும்போது சிசிஎஸ் செக் பண்ணோம், கரெக்ட் கோடிங் இனிஷியேட்டிவ் ஆர் நேஷனல் கரெக்ட் கோடிங் இனிஷியேட்டிவ். ஸோ 2 கோட் காலம் 1 காலம் 2 பார்த்துரும். அதேமாதிரி ஸ்டேட்டஸ் இண்டிகேட்டர் பார்க்கணும். காலம் 1 காலம் 2 பில்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் 0 1 9 பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை இன்க்ளூசிவா எக்ஸ்க்ளூசிவா மாடிஃபை ஆட் பண்ணுமா வித்தவுட் மாடிஃபைன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன்றும் ஒரு கோட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்ட்ரல் வீனஸ் ஆக்சஸ் அண்ட் பெரிஃபரல் வீனஸ் ஆக்சஸ் நம்மளுக்கு ஒரு திருப்பி ரிப்பீட் ஆன கொஸ்டின் அது. ஸோ இதில் வந்து சென்ட்ரல் வீனஸ் ஆக்சஸ் ஆனாலும் சரி, பெரிஃபரல் வீனஸ் ஆக்சஸ் ஆனாலும் சரி, நம்மளுக்கு ரெண்டுத்துக்குமே என்னன்னா அந்த கத்திட்டர் இன்சர்ட் பண்ணுவாங்க பாடிக்குள்ள. அந்த கத்திட்டர் இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கத்திட்டர் வந்து கரெக்டாக அயோட்டால போய் நிற்கும். ஸோ அங்கேருந்தான் நம்மளுக்கு பிரிஞ்சு போகுது. சரிங்களா, அது வந்து சென்ட்ரல் வீனஸ் ஆக்சஸ் அண்ட் பெரிஃபரல் வீனஸ் ஆக்சஸ். ஸோ அந்த ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். 3656 ஒரு கோடு இருக்கும். அந்த கோடுக்கு மேலே பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த ஆக்சஸில் போனால் சென்ட்ரல் வீனஸ் ஆக்சஸ், எந்த இடத்துல போனால் இப்போ பெரிஃபரல் வீனஸ் ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வீனஸ் அண்ட் பெரிஃபரல் வீனஸ் பிரிக்கிறது ஒரு சில கிரைட்டீரியாஸ் இருக்குது. என்னென்ன கிரைட்டீரியா? ஃபர்ஸ்ட் அது ஏஜ் எப்படி பிரிக்கும்னா ஏஜ் லெஸ் தேன் 5 years or greater than 5 years, அது ஒரு கோடு. நெக்ஸ்ட் சென்ட்ரல் வீனஸ் ஆக்சஸா பெரிஃபரல் வீனஸ் ஆக்சஸா பார்க்கணும். மூணாவது வந்து டனல்டா நான் டனல்டான்னு பார்க்கணும். அப்புறம் வித் போட்டா வித்தவுட் போட்டான்னு பார்க்கணும். அப்புறம் வித் பம்பா வித்தவுட் பம்பான்னு பார்க்கணும். இதான் மேஜர். சரிங்களா, இதை வச்சு உங்களுக்கு கோடு ஒரு கோடம் மாறும். சென்ட்ரல் வீனஸா பெரிஃபரல் வீனஸா, அது ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. நெக்ஸ்ட் ஏஜ் லெஸ் தேன் 5 years, greater than 5 years, வித் போட்டா வித்தவுட் போட்டா, டனல்டா நான் டனல்டா, வித் போட்டா வித்தவுட் போட்டா, வித் பம்பா வித்தவுட் பம்பா. இதுதான் நம்மளுக்கு கிரைட்டீரியா. இந்த கிரைட்டீரியா வச்சு நீங்க அழகா கோட வந்து செக்ரிகேட் பண்ணிடலாம். ஸோ இந்த சிஏபிடி பைபாஸ் கிராஃப்டிங், ஆர்டரி வெயின் கிராஃப்டிங் சொன்னோம் இல்லையா, இதுவும் இந்த சென்ட்ரல் வீனஸ் பெரிஃபரல் வீனஸ் ஆக்சஸும் ரிப்பீட்டான கொஸ்டின். சிபிசி எக்ஸாம் எல்லாத்தையும் இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அது ரெண்டும் தரவா வந்துக்குங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட். அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி மெடிக்கல் கோடிங், பில்லிங், சிபிஎல் ட்ரைனிங், ஸ்பெஷாலிட்டி ட்ரைனிங் எல்லாமே நான் பண்ணித்தரேன். ஆன்லைன் ட்ரைனிங்கில் பண்ணித்தரேன் உங்களுக்கு. ஃப்ளெக்சிபிள் டைமிங்கில் அதேமாதிரி ஃபீஸில் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது. புக்ஸ் அண்ட் மெட்டீரியல் தரேன்.
ப்ளஸ் வந்து உங்களுக்கு கோர்ஸ் கம்பெனி சரியாக தரோம், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் தரேன், இது எல்லாமே பண்ணுறோம். என் நம்பர் அங்கே இருக்கு கொடுத்துருக்கோம், நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதேமாதிரி இங்கே நம்பர் டிஸ்பிளேல இருக்குது, பார்த்துங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாப்பி வீக்கெண்ட்.